இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க அப்படின்னு என் மனசு என்கிட்ட கெஞ்சிறது எனக்கு கேட்குதுங்க. ஆனால் அதை பேச்சை கேட்காம நான் கரெக்டாக 6 மணிக்கு எழுந்திரிச்சு ஒர்க் அவுட்லாம் முடிச்சிட்டேங்க. செல்ஃப் சேலஞ்சோட டே 6. இன்னும் எனக்கு கால்வலி சரியாகலைங்க. அந்த கால்வலியோடையே ஒர்க் அவுட்லாம் பண்ணியிருக்கேன். சரத்து வந்து செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு இருந்தாருங்க. அதை போய் கொஞ்சம் நேரம் நானும் பாப்பாவும் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம். இந்த மாதிரி வேருங்களுக்கு மட்டும் தண்ணி விடாமல் இலைங்களுக்கும் தண்ணி விடுறதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரத்து வந்து மழை பெய்யுதுன்னு செடிங்கெல்லாம் நினச்சிக்கும் அப்படின்னு சொன்னார். காலை டிஃபனுக்கு வந்து நிறைய காயெல்லாம் போட்டு முட்டை தோசையும் ஆம்லெட்டும் வச்சு சாப்பிட்டாச்சு. மதியத்துக்கு வந்து பாப்பாவுக்கு சிக்கன் சூப்பும் எங்களுக்கு சிக்கன் குழம்பும் வச்சேன். தேங்காய்லாம் போட்டு வறுத்தெல்லாம் வச்சேங்க நல்லா. ஆனால் மனம் சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் நல்லாவே இல்லை. அப்பாவே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன செஞ்சாலும் நான் மனசு கஷ்டப்படக்கூடாது, நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்களே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சிக்கன் சூப் நல்லா இருந்துச்சு. பீட்ரூட் ரசம்னு ஒன்று யூடியூப் பார்த்து வச்சாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. களி கொஞ்சம் முட்டைக்கோஸ் பொரியல் சிக்கன் குழம்போட மதியம் சாப்பிட்டேன். நைட்டுக்கு வந்து சுண்டல் கூட காயும் போட்டு சிக்கன் சூப்போடு சாப்பிட்டேன். 6th டே வந்து இனிதே முடிஞ்சிச்சு. டாட்டா.